அவங்களோட அரசியல் தன்மையை உணர வைத்து அதுவும் களம் பண்ணிட்டு இருக்கோம். களத்தில் மக்களிடம் மாநில அனைத்து அரசியல் கட்சிகள் இப்போது தேசிய அளவில் பிற மாநிலங்களோட அரசியல் கட்சியோட ஒருங்கிணைத்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம். பல்வேறு எதிர்ப்பு கேள்விகள், பல்வேறு விவாதங்கள், ஏன் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிகழ்வுகளை இப்போ தொடங்கணும் அப்படின்லாம் பல கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 2026 சென்சஸ் அடிப்படையில் தான் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த தொகுதி சீரமைப்பு என்பது ஒவ்வொரு பாப்புலேஷன் ஜனத்தொகை, அதாவது சென்சஸ் எடுத்த பிற்பாடு, கணக்கெடுப்பு எடுத்த பிற்பாடு தொகுதி சீரமைப்பு பண்ணுவாங்க. பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளும். 1951 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 7.5 லட்சம் இருந்தாங்க. அதனால் 494 இடங்கள் இருந்தது. பிறகு 1961 மக்கள் கணக்கெடுப்பு பிற்பாடு 8.4 லட்சம் பேர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கணக்கு வந்தது. அதனால் 522 வந்தது. பிறகு 1976ஆம் ஆண்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கணக்கெடுப்பு ஆன பின் மக்கள் தொகை கணக்கு ஆன பின் 10.1 லட்சம் பேர் எண்ணிக்கை இருந்தது. அதனால் இடங்கள் 543. அப்போ இந்த 543 வந்ததுக்கப்புறம் அடுத்த ஜனத்தொகை அடிப்படையில், மக்கள் கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு பண்ணும்போது குரல்கள் எழுத ஆரம்பிச்சது. அதாவது ஒரு நாட்டோட திட்டமான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை, ரொம்ப பெண் கல்வியை அடிப்படையான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம், எங்கெங்கெல்லாம் பெண்கள் முன்னேறிருக்கார்களோ, கல்வி அறிவு பெற்றிருக்கார்களோ அந்த மாதிரி மாநிலத்தில் குடும்ப கட்டுப்பாட்டு நடவடிக்கை ரொம்ப திறம்பட வெற்றி பெற்றது. அது தமிழ்நாடு ஒரு எடுத்துக்காட்டு, தென்னக மாநிலங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அடிப்படையில் ஒரு தேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் எங்களை தண்டிக்கப்படுதா என்று குரல்கள் எழுப்ப பின் 1976, அதாவது 42வது சட்ட திருத்தின் அடிப்படையில் இந்த தொகுதி சீரமைப்பு பணிகள் நம்ம ஜனத்தொகை கணக்கு எடுத்தாலும் இந்த தொகுதி சீரமைப்பு பணிகள் ஒரு 25 வருஷம் தள்ளி போடலாம் என்று சொன்னாங்க. அந்த டைம் பீரியட் 2021 வரைக்கும் வந்தது. பிறகு 2001 வரைக்கும் வந்தது. அப்போ 1999ஆம் ஆண்டு அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதினாங்க வாஜ்பாய் அவர்களுக்கு. தெலுங்கு தேசத்திலிருந்து சந்திரபாபு நாயுடு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதம் அடிப்படையில் அப்போது உண்மையிலே கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மாநிலங்களோட உரிமைகளையும் காது கொடுத்தும் உள்ள அரசியல் தன்மையோட வாஜ்பாய் செயல்பட்டனால் இன்னொரு 25 வருடங்கள் அவங்க தள்ளி போட்டாங்க. இப்போ அந்த 25 வருடம் முடிகிற டைம் 2026. அந்த 2026 அப்போ ஜனத்தொகை கணக்கெடுக்க பின் இந்த தொகுதி சீரமைப்பு எப்படி பண்ண போறீங்கன்ற கேள்வி நியாயமான கேள்வி. 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக 2025 தான் குரல் எழுப்ப முடியும். அதனால் இந்த குரல் எழுப்பது ஒரு நியாயமான குரல் எழுப்பது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகள் மட்டுமல்ல, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்பாற்பட்டு பிற மாநிலங்களில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இதை கோடிட்டு காட்டியிருக்காங்க. இதை அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீட்டு குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழ்நாடு இடங்கள் குறையாதுன்னு சொல்கிறாங்க. இடங்கள் குறையாது, ஆனால் எவ்வளோ சதவீதம், எவ்வளோ விழுக்காடு ஏறுது அப்படி தான் ஒரு கேள்வி கேட்குறோம். ப்ரோரோட்டா பேசிஸ் அப்படின்னு அடிப்படையில் கேட்குறோம். இப்போ 2026 பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் அடிப்படையில் 840 இடங்கள் இருந்ததுன்னா உத்தரப்பிரதேசோட இடங்கள் 80லேருந்து 143 இடங்கள் அதிகமாகுது. அதாவது 14%லேருந்து 17% அதிகமாகுது. பீகாரோட இடங்கள் 40லேருந்து 73 இடங்கள் அதிகமாகுது, 79 இடங்கள் அதிகமாகுது. மத்திய பிரதேஷ் உடைய இடங்கள் 29லேருந்து 52 இடங்கள் அதிகமாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மட்டும் 17% இன்க்ரீஸு, பீகார் 7.3லேருந்து 9.3% இன்க்ரீஸ், மத்திய பிரதேஷ்